அன்பு நிறைந்த கடவுளை, மனமகிழ்ச்சி நாளில் திருக்கோவிலிலே நாங்கள் அமர்ந்திருந்து வழிபாடு செய்கிற தருணத்தில் சூழல் உள்ள தரிசனை வாரத்தின் வழியாக பேரவை முழுவதும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனைகளை பரவ செய்கிற இந்த நாளில் திருமறை வார்த்தைகளை வாசிக்க கேட்க நாங்கள் அதிலிருந்து எங்களால் எந்த அளவுக்கு விலகிக் கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் ஆகவே வழி வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். அவையாளர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசையும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. சுற்றுச்சூழல் ஞாயிறு சார்ந்த சிறப்பு வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பேராயத்தில் 1994ஆம் ஆண்டு இந்த துறை தொடங்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபையில் இந்த துறை அப்பொழுது இல்லை. நம்முடைய பேராயத்தில் தான் முதலாவதாக இந்த துறை தொடங்கப்பட்டு சுற்றுச்சூழல் சார்ந்த தரிசனங்களை இறை மக்களோடு தலையின்றி பகிர்ந்து கொள்வதற்கும் எல்லா நேரங்களிலும் இந்த புவி வெப்பமயமாதல், இது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம், இது போன்ற நிலைகளிலிருந்து இந்த படைப்படைப்பையும் மீட்டெடுக்கிற பணியில மனக்குழு ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனையை பேராயம் தொடர்ச்சியாக 32 ஆண்டு காலமாக இதை செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு படைப்பு பேசுகிறது. இயற்கையில் கடவுளின் குரலை கவனித்தல். Creation speaks, listening to God's voice in nature. படைப்பு பேசுகிறது. படைப்பை நாம் அறிந்து கொள்ள தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களை பார்த்தால் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் கடவுள் ஒவ்வொன்றையும் அவருடைய சிந்தையில மிக விரும்பி நேசித்து படைத்தார், நல்லது என்று கண்டார். மனிதனை தவிர படைப்பில் இருக்கிற அத்துணையும் பெரும்பான்மையாக இருக்கிறது. கடவுள் அந்த வரிசையிலே மனிதனையும் படைத்து கடைசியாக மனிதனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இவற்றை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் ரூல் பண்ணுங்கள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதைத்தான் பதில் சொல்றவனமாக 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை அங்கே வைத்தார். நமக்கு மூலாதாரம், பொது மூலாதாரம் என்று சொன்னால் நிலமே காற்று. அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்பது உணவு, உடை, இருப்பிடம். இவற்றின் அடிப்படையில் நிலம் இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது, நீர் என்னவாக மாறி இருக்கிறது. ஒவ்வொன்றே நம்ம யோசிச்சோம்னா நேரம் போல. ஆனால் ஒரே விஷயம், ஒவ்வொரு காலத்திலும் வருகிற இந்த தொழில் புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இவைகளின் வழியாக இயல்பாக இயற்கையாக இருந்த நிலம், நீர், காற்றின் அத்துணை அம்சங்களும் மாறுவதற்கு, அதாவது இயல்பு நிலையை கடந்து மாற்றத்தை பெறுவதற்கு இந்த புரட்சிகளும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நிலத்தை உழுது பயிரிட்டு அதில் விளைச்சலை கொண்டு வந்த விவசாயிகள் என்பவர்கள் எண்ணற்ற மக்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்கள் திரளாக
இயற்கை வழியில தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஏக்கர்ல நான் பயிர் செய்கிற உற்பத்தி நெல்மணிகள் 10 சென்ட்ல நம்ம பயிர் செஞ்சு போயிட்டே இருக்கலாம். காரணம் காம்படிஷன், உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று. இப்படி நிலம் இந்த ரசாயனத்தை பயன்படுத்துவதனாலே பாழடைகிறது. தொழிற்புரட்சியினாலே ஏற்கலப்பை கொண்டு கொள்வது மாறி இப்பொழுது டிராக்டர்ல எப்போது நிலத்தை உட தொடங்கினார்களோ நிலத்தினுடைய அந்த சாரம் சத்து எல்லாமே போனது. ஏற்கலப்பை ஒரு குறிப்பிட்ட ஆழம் தான் போகும், டிராக்டர் அப்படி இல்லை. அதை விட 3 மடங்கு 4 மடங்கு உள்ள போய் மண்ணை கிளறி, அதனால மண்ணினுடைய தன்மை மாறி போகிறது. இப்படி நிறைய ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிட்டே போகலாம். படைப்பு பேசுகிறது, இயற்கையில் கடவுளின் குரலை கவனித்தல். படைப்பை பற்றி நான் நிறைய யோசிக்கலாம், நிறைய இருக்கின்றன. கடவுளின் சிந்தையை, விருப்பத்தை, எதிர்பார்ப்பை படைப்பு நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவைகள் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக அவற்றை தொந்தரவு செய்து அவைகள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு மனிதனும் காரணமாகிறான். தண்ணீர் எடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆழம் தான் போர்வெல் போட வேண்டும். ஆனால் இங்கு நிறைய இன்னைக்கு இல்லை, நம்ம 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எம்என்சி கம்பெனிகளுக்கு நிலத்தை வாடகைக்கு விட்டு அதன் வழியாக அவர் எடுத்த தண்ணீர் எல்லாம் பெப்சி, கொக்கோகோலா, மிரிண்டா இந்த ப்ராடக்ட்ஸ் திரும்பி வாங்கி குடிக்கிறீங்க. அதெல்லாம் நம்ம நீர்வளத்தை அடித்து கொண்டிருக்கிற கம்பெனிஸ். ஆனால் நான் குடிக்கவே மாட்டேன். நான் ஒருத்தர் குடிக்கிறதுனால மாறிடுமா அப்படின்னா, நான் ஒருத்தர் குடிக்கிறதுனால அந்த எனக்கு தேவையான அந்த குளிர்பானத்தினுடைய தண்ணீர் அடுத்த நாளைக்கு சேவ் ஆகுதுல்ல. நீ எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க, அதுல ஆரோக்கியமும் கிடையாது, அதுல எந்த விதமான எனர்ஜியும் கிடையாது, உயிர் தான் போகுது. ஆனா நம்ம அதெல்லாம் ஒரு நீர், காற்று. இன்னைக்கு பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க 0.3% இன்னைக்கு ஆக்சிஜன் லெவல். ஆக்சிஜன் லெவல் இல்லை, ஆக்சிஜன் ஒரு லிமிட் தான். நிறைய சுவாசிச்சா அது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீ பேசுறாங்க. அடுத்தது இந்த ஆக்சிஜனை சரியான முறையில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த தாவரங்களை மாசுபடுத்தியது யார்? அதனால அது அதிகமான ஆக்சிஜனை வெளியிடுகிற போது, அதை நாம் அதிகமாக சுவாசிக்கிற போது இன்னைக்கு ஆக்சிஜனும் பிரச்சனையா போச்சு. இப்போ கடவுள் படைத்த படைப்புகளில இந்த 3மே இப்பொழுது தண்ணீரா நன்றாக கொதிக்க வைத்து குடியுங்கள். பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. அதனாலதான் மண்ணினுடைய வளமும் போது இன்னைக்கு ஹார்ட் குறையவே இல்லை. சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு அதிக வெப்பத்தை கொடுப்பதற்கு 100% இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு தான். இதனுடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று எல்லாரும் சொன்னாலும் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது, தாராளமாக பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு அதனுடைய பாதிப்பை நேரடியாக புரிந்து கொள்வதில்லை. மனிதனுடைய தரங்களில் கடவுள் கொடுத்து பண்படுத்த சொன்னார், பாதுகாக்க சொன்னார். அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். பண்படுத்தும் கடவுள், பராமரிக்கின்ற கடவுள், உயிரற்றதிலும் உயிரூட்டு இருந்தார். எப்படி நம்ம திருமறையில பார்த்தோம்னா உலர்ந்த எலும்புகள் கிடக்கிறது, காற்றுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி எலும்புகள் உயிரடை படைப்பினுடைய விசித்திரம், அவருடைய அற்புதம்
கடவுளை எப்படி பயன்படுத்துகிறார், மனிதனை எப்படி பயன்படுத்துகிறார். நல்ல உடம்புல இருந்து உயிரை எடுக்கிறார். இதுதான் என்விரான்மெண்டல் இன்னைக்கு இருக்கிற சூழல். நிறைய படுகொலைகள், நிறைய அந்த ஆணவ கொலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இதெல்லாமே மனிதனுடைய வாழ்வை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாமல் திசை திருப்புகின்ற மனதளவில் அதிகமான பாதிப்பை, உளவியல் ரீதியாக அதிகமான நோயை ஏற்படுத்துகின்ற செயல்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அப்படின்னா படைப்புகள் கடவுளின் ஆற்றலை சொல்லுகின்றன. அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, கடல் சீற்றமாக இருந்தாலும் சரி, சமுத்திரமாக இருந்தாலும் சரி, எதுவுமே கடவுளின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. படைப்புகள் கடவுளுடைய ஞானத்தின் அடையாளம். நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பான உருவம், அதற்குரிய தனித்துவம், அதற்குரிய அழகு, அதற்குரிய மென்மைத்தன்மை, அதற்குரிய அத்துணை நன்மைகள் படைப்புகளிலிருந்து மனிதன் ஆரோக்கியம் பெற முடியும், ஆற்றல் பெற முடியும், நோயிலிருந்து நலம் பெற முடியும். ஆனால் இந்த மனிதன் அதை தவறாக பயன்படுத்தியதனால அவைகளே மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக மாறி போகும். ஒரு சிலவற்றை அதிகமாக எடுத்தால் இந்த நோய் வருகிறது என்கிறார், இதை அதிகமாக எடுத்தால் அந்த நோய் வருகிறது என்கிறார். ஏன் அப்படி மாறினது? அதனுடைய தன்மை மாறுவதற்கு மனிதனுடைய செயல்பாடு அதிகமாக இருந்தது என்றால், அதன் கடவுள் அவருடைய ஞானத்தினாலே சிறப்பாக படைத்தார். கடவுளுடைய அழகு அது நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மலைப்பான இடமாக இருந்தாலும் சரி, வனமாக இருந்தாலும் சரி, கொடைக்கானல், ஊட்டி, மூணார், நிறைய சுற்றுலாத்தலங்கள். மனிதன் ஏன் அதை நோக்கி போக இருக்கிற இடங்களில் ஏன் அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்த முடியவில்லை? இயற்கையாக இருப்பதை விட செயற்கையாக ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு அதை பார்த்து ரசிக்கிற கூட்டமாக இன்றைக்கு மனக்குள்ள மாறிவிட்டது. இருக்கிற இடங்களிலேயே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்மால் உருவாக்க முடியும் என்றால் எவ்வளவு பிரச்சனை. மண்ணில் வேலை செய்வது எவ்வளவு பெரிய ஆகுது. மண்ணில் வேலை செய்யறதுக்கு யோசிப்போம்னா நம்ம கடவுள் படைத்த படைப்பை உதாசீனப்படுத்துகிறோம் என்றால் மண்ணை நேசிக்க வேண்டும். மண்ணை பாதுகாப்பது, படைப்பை பாதுகாப்பது, இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் நிறைய இயக்கங்கள், என்ஜிஓஸ், அரசு துறையில் இருக்கிற பசுமை தீர்ப்பாய் ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களாம் இந்த மாசு கட்டுப்பாடு வாரியங்கள் ஒன்று இருக்கிறது. அவர்களும் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதில்லை. மொத்தத்தில் மனிதன் யாரு, என்னை படைத்தது யாரு, எதற்காக என்னை படைத்தார், அதை உணர்ந்தாலே போதும், பொறுப்புகள் தானாக வரும். அதை நினைக்கிறதே கிடையாது. யாரோ படைச்சாங்க, நம்ம இஷ்டம் போல நம்முடைய அந்த சுயத்தை வெளிப்படுத்த நினைக்கிறோம் என்பார்கள். மனிதனின் ஆளுமையில் படைப்புகள் பவுல் சொல்ற மாதிரி பிரசவ வேதனைப்படுகின்றன, தவிர்க்கின்றன. அவைகள் நல்ல நிலைகளில் இப்பொழுது இல்லாமல் கூப்பிடுகின்றன. அவைகளை மீட்டெடுப்பதற்கான குரலாக எழுந்திருக்கின்றன. மனிதனின் வார்த்தைகளில் அசைந்த படைப்புகள் இன்றைக்கு எதிர்வினை ஆற்றுகிறது. சுனாமி, சைக்ளோன், ஸ்ட்ராங் விண்ட், குளோபல் வார்மிங், இந்த நிறைய ஃப்ளட், ஹெவி ரெயின் வந்த ஃப்ளட், இப்படி நிறைய விஷயங்களை இந்த படைப்பு நமக்கு எதிர்வினை ஆற்றுகிறது. காரணம், நாம் சரியாக அதை பயன்படுத்தாது. சிம்பிளா சொல்லுவாங்க,
ஐந்தில் விளையாதது 50 வளையும், 5 விளையாதது 50 வளையும். எல்லாத்துக்குமே போகும். அது வீட்டில் நம்ம வளர்க்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம பராமரிக்கிற தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பானாலும் சரி, நம்ம அதை பயன்படுத்துகிற முறைகளில் தான் அதை நமக்கு நிறைவை தரும் என்பதுதான். படைப்பு எப்படி பேசு. காலையில நிறைய பேர் வாக்கிங் போகணும். இங்க வாக்கிங் போனா என்ன பார்க்கணும் இல்லையா? கிராமங்களில் வாக்கிங் போனா, காலையில வாக்கிங் போனா என்ன கேட்போம்? பறவைகள் சத்தம். நீ அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7 மணி நேரம் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி கேட்கும்? அப்படி நடந்து போகும்போது அந்த இயற்கையில் வீசுகிற காற்றை சுவாசிப்போம். படைப்பு இப்படிதான் நம்மோடு பேசுது. பறவைகளின் சத்தம் இல்லை. செல்போன் பயன்பாட்டினாலே அவைகள் பெரும்பாலும் ஓய்ந்திருக்கிறது. சத்தங்கள் இல்லை. நம்மால ஒரு உயிர் போய்கொண்டே இருக்கிறது, ஒரு இளமையை அடித்து கொண்டிருக்கிறது. பாட்டு பாடுறோம். சின்ன சிறுகுருவியே, சின்ன சிறுகுருவியே உன்னை அழகாக படைச்சிருக்கான அடையாளமே இல்லையே இருக்கும். அப்ப அந்த பாட்டு மட்டும் பாடி என்ன பண்ணுது? சும்மா நமக்கு ஆசைக்கு பாடணும், மியூசிக்காக இடமுக்காக பாடணும். சிறுகுருவியே காரணம். தென்றல் காற்று வீசுகிற ஆண்டவர் இளவேட்டி காற்று வீசுகிற நேரத்தில் ஏழை தோட்டத்திற்குள்ளே வந்தார். நடந்து வருகிற சத்தம், காய்ந்து போன இலைகளின் மீது அவர் நடக்கிற சத்தம், அதில் வருகிற ஓசை, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோமா அப்படின்றதுதான். பூக்களை பார்ப்பது, அருவிகளை ரசிப்பது, இதெல்லாம் காலை நேரத்தில் நாம் அதிகமாக யோசிக்க முடியும் என்பதுதான். வாசித்த திருமறை பகுதிகளில் யோபு, லூக்கா 2 நாம் சிந்தித்து நாம் நிறைவு செய்வோம். யோபு புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு? சோபா ரொம்ப வச்சுவாங்க. யோபு எதோ படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு நடக்குது. யோபு தெளிவான பதிலை நான் சொல்லுகிறார். விலங்கு கற்பிக்கும், பறவை உனக்கு சொல்லும், ஊர்வன உனக்கு போதிக்கும், மீன்கள் உனக்கு அறிவிக்கும். என்ன சொல்றோம்? அவைகளை போய் பார்த்து கற்றுக்கொள். துன்பத்தை கடவுளே உண்டாக்கினார் என்பதை அவைகள் ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற ஒருவரும் அழிந்து போவது பிதாவின் சித்தம். துன்பத்தை கடவுள் அனுப்புவதில்லை. இதெல்லாம் நம்ம திருமறையில பார்க்கிறோம். யோபுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு அவர் சொல்லுகிறார், கடவுள் கொடுக்கிறார், இதையும் கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது கடவுளின் மேல் நம்பிக்கை சார்ந்து வாழ்கிறதாக அமையும். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வலவற்றுக்கும் நீர்வாழ்வனவற்றுக்கும் எல்லாம் தெரியுது. உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. கடவுளை பற்றி அவங்க போய் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி சோபாவுக்கு யோபு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை. பேரழிவுகள் கடவுளின் கிரியைகளாக யோபுவின் வழியாக நாம் புரிந்து கொள்ள ஒப்பட வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் பேரழிவு மனிதனுடைய தகாத செயலால் ஏற்படுகின்றன. ஆனால் இது கடவுளால் நிகழ்கின்றன என்று நம்புகிற போது நாம் எல்லாவற்றையுமே கடவுளை சார்ந்து வாழ உறுதியாக நம்மை பற்றுக்கொள்வோம் என்று பவுலின் மீது யோபு இங்கே நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நண்பர்களிடத்தில் பதில் சொல்வதற்கு இயற்கையை இந்த யோபு துணைக்கு அழைத்து துன்பத்தை கடவுள் காரணம் என்று அனுமதிப்பது இல்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கிறார். கர்த்தருடைய வழிகளை அறிய விரும்பினால் உங்களை சுற்றிலும் பாருங்கள். உங்களை விட ஒரு நாய்க்கு கூட கடவுளை பற்றி அதிக அறிவு இருக்கிறது என்று மேசன் என்கிற ஒருவர் சொல்லுகிறார். நாய் எல்லாரும் யோசித்தாங்க.
இங்க அவர் சொன்ன கூற்றை நான் அப்படியே சொல்லுவேன். கடவுளை பற்றிய அறிவு ஒரு நாய்க்கு கூட இருக்கிறது அப்படின்ற புரிதல் நமக்கு தேவை. எனவே நான் கடவுளை அறிய விரும்பினால் சுற்றிலும் பாருங்கள், படைப்புகளை பாருங்கள், படைப்புகளுடைய ஆற்றலை பாருங்கள் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்தில் அவர் சொல்றார், கடவுளின் கைதான் இதை செய்தது. யோபு அறிந்திருந்ததால் அங்கே அவர் நினைப்பூட்ட தேவையில்லை என்பதனால அவர் படைப்பும் அறிந்து கொண்டிருக்கின்றன என்ற புரிதலில் இங்கே அவர் சொல்கிறார். அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது. படைப்புகளிலே எவற்றுக்கு இது தெரியாது. கடவுள் இதை செய்தார் என்பதை எந்த படைப்புக்கு புரியவில்லை என்று கேட்கிறார். அடுத்தது மனிதனின் வார்த்தையோ கடவுளின் வார்த்தையோ எதுவாக இருந்தாலும் வார்த்தை காதுக்கு பொருந்தும், சுவை நாவுக்கு பொருந்தும் என்று இங்க சொல்லுகின்றார். அப்படின்னா இங்க மட்டுமே தான் அவர் யாவே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் இந்த ஒரு இடத்துல மட்டும் யாவே என்ற வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகின்றார். நாம் முழுமையாக கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்கிற புரிதல் நமக்கு இருந்தார். அவர் தமது படைப்புகளை விரும்பியபடி இயக்குவார் என்பதை படைப்புகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஞானம் மனிதனுக்கு கிடைக்காது என்று சோக்ராத் சொல்கிறார். 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தில் வரைக்கும் அவர் சொல்றார், கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீ அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டு உணர முடியுமா அப்படின்னு யோபுவை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், விலங்குகளே அறியும், பறவைகளே அறியும், ஊர்வலமே அறியும், நீர் வாழ்வன அறியும், படைப்புகள் அறியும், நீ போய் அங்கே கற்றுக்கொள்ளும் என்று பதிலுக்கு சொல்லுகிறார். அப்படியென்றால் கடவுளை படைப்படைத்தும் அறிந்திருக்கின்றன, மனிதன் மட்டுமே அல்ல, படைப்பு கடவுளை அறிந்திருக்கின்றன என்பதுதான் யோபு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். கடவுளுடைய படைப்புகள் தங்களுக்கு தேவையானவற்றை, மனுக்குலத்துக்கு தேவையானவற்றை, மனித வாழ்வுக்கு தேவையானவற்றை கற்பிக்க முடியும் என்பதுதான். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்னாகும் பகுதியில கீழையாம் தீர்க்கதரிசியிடத்துல கழுதை பேசின வார்த்தையை இங்கே பேதுரு சொல்கிறார். ஊமை கழுதை மனிதன் குரலில் பேசின தீர்க்கதரிசியின் பைத்தியக்காரத்தனத்தை தடுத்து நிறுத்தியது. கழுததான் திட்டுறது கூட பயன்படுத்துறோம். ஆனால் தீர்க்கதரிசியை அவருடைய புத்தீனமான செயலை கழுதை பேசி நிறுத்தியது என்று பேதுரு வகை சொல்கிறார். சுய நினைவு, சுய தெளிவு, மனதிரும்பிய மைந்தர் எல்லாவற்றையும் இழந்த நிலையில புத்தி தெளிந்த போது என்று நாம் பார்க்கிறோம். அது மாதிரி படைப்புகள் நமக்கு சரியான திசையை நமக்கு காட்டிக் கொண்டே வருகின்றன. மனிதனிடத்துல இல்லாத செயலை படைப்புகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சிங்கம், சிறுத்தை இவைகள் செழிப்பார்கள். ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி, தலைமான் நிலமறைய அவைகளுக்கு இறை. கடவுள் நீ ஏற்பா வெள்ளாட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்ட அப்படின்னு இந்த புலியை பார்த்தோம், சிங்கத்தை பார்த்தோம், சிறுத்தை பார்த்தோம், கடவுள் கோபிச்சுட்டு தண்டனை கொடுப்பாரா? அதான் யோகி இங்க சொல்ல வருகிறார். வலிமை வாய்ந்த விலங்குகள், வலுக்குன்றிய விலங்குகளை, வலுக்குன்றிய படைப்பை அடித்து தனக்கு இரையாக எடுத்துக் கொள்கின்றன. வெகுமதிகளும் தண்டனைகளும் கடவுள் கொடுக்கிறார் அப்படின்னா அது குணத்துக்கு ஏற்ப வழங்குவதில்லை. மகாராஜா
வேலை செய்யற ஒரு பெரியவர் சொல்றாரு, கடவுள் ஏழனும் பார்த்ததில்லை, பணக்காரனும் பார்த்ததில்லை, இருக்கிறவனும் பார்த்ததில்லை, இல்லாதவனும் பார்த்ததில்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாருன்னு முதல்ல சொன்னாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்துதான் நாங்க விசாரிக்கிறோம், யாரு எங்கிருந்து வரீங்க, எங்க ஊருங்க என்ன ஏதுன்னா பிறகு அவருடைய விவரங்களை சொல்ற. சாதாரண மனிதனிடத்துல கடவுளை பற்றிய புரிதல் இருக்கிறது. சிங்கம், மாடு, புலி, ஆடு, சிறுத்தை இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது பலமான இல்லை கடவுள் கோபித்துக் கொள்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு யோபு? எதை விட்டா நடக்கணும், உன் வேலை கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும். கடவுளை அறிந்து இருந்தால் போதும், அவையவை தானாக இயங்கும் என்பதை சொல்றது. பலமானவை பலவீனமானவற்றை வேட்டையாடுகின்றன, விழுந்துகின்றன. மனுக்குலத்திலும் அதுதான் நடக்கும். மனபலம், ஆத்மபலம், எல்லா பலம் இருந்துச்சுன்னா ஒன்று இல்லாத இன்னும் ஒன்று இல்லாத சாதுவானவர்கள் மூர்க்கமானவர்களை இருக்கிற உலகத்தில் வாழவே முடியாது. ஆனா கடவுளை சார்ந்திருந்தால் யாரையும் ஏதோ அதற்கு பாதிப்புகள் இருப்பதில்லை என்பதுதான். சிங்கத்தையோ கழுதை புலியையோ மற்ற விலங்குகளையோ கடவுள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அவைகளின் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார் என்பதுதான். கிணத்தினி கழுகு ஒரு நாள் கடவுளின் கோபத்திற்கு ஆளாகவில்லை. அப்படின்னா சாத்தம், அடக்கம், குற்றமற்றவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் மட்டும்தான் கடவுளின் பாதுகாப்பை பெற முடியும் என்றால், கடவுளை சார்ந்திருந்தால் அது நடக்கும் என்பதுதான். நேற்று தினத்தில் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் அழகா ஒரு புலி ஜாப் பண்றாங்க, அதனுள்ள ஆகாரத்தை இங்கே எடுத்துட்டாங்க. ஒரு ஆடு ஜாப் பண்ற மாதிரி தீயோட விருதினை விடுவி. மக்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கடவுள் ரெண்டு ஜபத்தையும் கேட்பாரா கேட்க மாட்டாரான்றதுதான் அந்த கேள்வி. சொல்லாம நம்மை சிந்திக்க வைக்கிற சிந்தனைகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் மென்மையானவையும் தீங்கற்றவையும் இந்த உலகில் பாதுகாக்கப்படுவதில்லை. ஆனால் கடவுள் அவரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலேதான் அவை வாழ்வு நகர்கிறது என்பதை யோபு இங்கே தெளிவாக சொல்கிறார். இரண்டாவது நாம் வாசித்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 24 to 34 வரை இருக்கிற பகுதியில், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 to 34 வரை இருக்கிற பகுதி அப்படியே இங்கே இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய செய்தியை அங்கே சீடர்களுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த 12ஆம் அதிகாரத்துல 12 13 21 வரை இருக்கிற அந்த பகுதியில் நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பதில் சொல்ற நிகழ்வு தான் 22 34 வரைக்கும் இருக்கிற போது. சகோதரர்கள் சண்டை கொடுக்குறாங்க, நேரம் போறாங்க, சொத்து பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யாருடையது அப்படின்னு வாங்க பிரிவினை செய்கிற நடுவில் யாரும் உங்களுக்கு கைப்பிடிச்சது அப்படின்னு கேட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதா ஒருவருக்கு வாழ்க்கை வந்துவிடாது. எவ்வளவு பேராசைக்கும் இடம்படாதவாறு எச்சரிக்கையாக இருக்கு. அதுதான் இந்த நாளின் பகுதியில் நான் வாசித்த பகுதி. நான் சொல்றாரு, ஜெனராசிட்டி, உதவி செய்வதில், தர்மம் செய்வதில், நன்மை செய்வதில் தாராளம் தேவை. அது எப்போது வரும்? கடவுளில் நம்பிக்கை வைக்கிற போதுதான் வரும். அதான் 34ஆம் வசனத்தில் சொல்றார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.
அப்படின்னா இந்த பகுதியில் பயன்படுத்துகிற பறவை, இங்க பயன்படுத்துகிற அந்த காட்டு புஷ்பம், செடிகள், சாலமோனின் உடை, இவையெல்லாத்தையும் சொல்லி அங்கே சீடர்களை துணிமூட்டுகிறார், நம்பிக்கையில ஆழப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு? உணவு முக்கியம் இல்ல, உயிர் தான் முக்கியம். உடை முக்கியம் இல்ல, உடல் தான் முக்கியம். அதுதான் நீங்க அவர் ஆழமாக சொல்ல விரும்புகிறார். அப்படின்னா விவிலிய மறை, திருமறையின் மரபுப்படி தாகம் என்பது ஒரு விதமான நல்ல ஒரு பறவையாக இங்கே நான் இருப்பது அசுத்தமான பறவை என்று லேவியராகவும் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். ஆனால் இந்த பறவை தான் எலியாவுக்கு உணவு கொடுத்தது. அதற்கு முன்னால நோவா காலத்தில் பேழையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டது. இப்படி இந்த பறவையை ஆண்டவர் இயேசுவும் பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம். கடவுள் இந்த அண்டங்காக்காவையே ரேவன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. கோ என்பதை விட இந்த ரேவன் பயன்படுத்தப்படுகிறது. அண்டங்காக்காவையே கடவுள் கவனிக்க கூடுமானால் சீடர்களை எவ்வளவோ அண்டங்காக்காவை கவனிப்பார் என்பதுதான். அதை 67 1 17 4 இதெல்லாம் நான் சொன்ன விஷயம். ஒருவர் சாலமோனை போல் இருக்க விரும்பலாம், ஆனால் காட்டு புல்லுக்கு கடவுள் உடுத்தி இருக்கிற அந்த அழகு சாலமோனுக்கு கூட இல்லை. சாலமோன் உடுத்தியிருந்த ஆடையில் கூட அந்த ஆச்சரியம், அந்த அழகு இல்லை என்பது போல ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பேராசை என்பதை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் இங்கே ஆண்டவர் இயேசுவின் வழியாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் மீதான நம்பிக்கையை போக்குவதுதான் இங்கே முக்கியத்துவமான ஒரு சிந்தையாக இருக்கிற சூழலில் கடவுள் மீதான நம்பிக்கை தான் முக்கியம், கவலை வேண்டாம் என்கிற ஆழத்தை ஆண்டவர் இயேசு இங்கே புரிய வைக்கிறார். மனமாற்றம் தேவை, பேராசை தேவையில்லை. மனமாற்றம் இருந்தால் போதும், ஆண்டவர் அருளுகின்ற நிறைவு நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார். சீடர்கள் அப்படிப்பட்ட கவலையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்கிற புரிதலை கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையில பேராசை என்னும் உந்துதலை தணிப்பதற்கு, பேராசை என்னும் வாஞ்சையை தவிர்ப்பதற்கு, பேராசை என்னும் எதிர்பார்ப்பை தவிர்ப்பதற்கு ஆண்டவர் இயேசு இங்கே அழகாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காற்றில் விண்கலம் தொங்குவதா விழுவதா என்று நிச்சயமற்ற சூழல் இருப்பதுதான் சந்தேகம் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? தொங்கல்தா விழுந்தான்றது இல்லை, தொங்க வேண்டாம் என்பதுதான் இங்க விண்கலத்தை குறித்து சொல்லப்படுகிற நிலை. நாம் விண்கலம் மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டாம், இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் இருக்க வேண்டாம், கவலை வேண்டாம், கடவுளின் மேல் நம்பிக்கை கொள்வோம் என்பதுதான். ஸ்பர்ஜன் அவர் சொல்றதுதான், நீங்கள் விண்கல மனப்பான்மை உடையவர்களாக இராதீர்கள். 32 34 வசனங்களில் தான் அவர் சொல்றாரு, உங்கள் தந்தை எல்லாரையும் கடவுளுக்கு நெருக்கமாக அவர் அழைக்கின்ற ஒரு துணிச்சல். நீ எப்படி எங்கள் கடவுளை தந்தை என்று சொல்லலாம் என்று ஆண்டவர் இயேசுவை கேள்வி எழுப்புகிற கூட்டங்களிலிருந்து இந்த சாதாரண மக்களிடத்துல இயேசு கிறிஸ்து துணிவு கொடுக்கிற வார்த்தை உங்கள் தந்தை என்று அங்கே சொல்கிறார். என் பிதா உங்கள் பிதா என்று சொல்வதை போல ஆண்டவர் இயேசு எல்லோரோடும் இணைந்து விட்டு சொல்கிறார். 33ஆம் வசனத்துல உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். பேராசைக்கு மாற்று மருந்து தர்மம் செய்வதுதான் என்பதுதான். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். அதாவது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. தர்மம் செய்வதற்கு விற்று செய்யலாம். பரிமள தைலம்
பூசுவதற்காக வந்த அந்த பெண்ணிடத்துல இதை விற்று தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு யூதாஸ் அங்கே பேசுகிற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைகள் உங்களோடு இருக்கிறார்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் விற்று நீ செய் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆண்டவர் இயேசு நிறைய நேரங்களில் வெளிப்படையாக சொல்லாமல் அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு புரிய வைக்கிறார். அப்படின்னா நீ உனக்கு இருக்கிறத விட்டு நீ செய்வா, கூடவே ஏழைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்ல வருவதுதான், உங்கள் பொருள் உடைமைகள் உங்கள் பொக்கிஷமாக கருதினால் உங்கள் இதயம் இந்த பூமியிலேயே நிலை பெற்றுவிடும். அதை விட விண்ணகத்தில் இருக்கிற தந்தையின் மீது உங்கள் இதயம் இருக்குமானால் ஏழைகளுடைய தேவைகளை உங்கள் இதயம் இணைந்து விடுமானால் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு 13வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு பதில் தான் 34வது வசனம். நம்முடைய புதையல், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி என்னுடைய புதையல் என்ற பொக்கிஷம் தர்மம் செய்வதில் ஏழைகள் கரிசனைகள் இருக்கிறது என்றால் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கடவுள் இந்த வார்த்தைகளோடு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.